வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில்கள்ல ஒன்றான தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மனை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம். வாங்க அம்மனை தரிசனம் பண்ணுவோம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ரிலேட்டிவ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் ஹைவேல தஞ்சாவூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. பஸ் விட்ட இறங்கி நம்ம இப்ப கோயிலோட ஆர்ச் வழியா அப்படியே உள்ள போவோம். பஸ் ஸ்டாப்ல இருந்து கோயில் வரைக்கும் இந்த செட்டு போட்டிருக்காங்க. அழகா மழை பெஞ்சாலும் நனைய மாட்டோம், வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் நம்ம அப்படியே நிழல்லே நடந்து போற மாதிரி இருக்கு. வாங்க உள்ள போவோம். போனோடனே உள்ள இடது பக்கம் இந்த ஆர்ச் பக்கத்திலே இந்த வெள்ளை குளம் இருக்கு. இந்த வெள்ளை குளத்துல நம்ம வெள்ளம் வாங்கி கரைச்சோம்னா நம்மளோட வினைகள் எல்லாம் வெள்ளம் கரையிற மாதிரி ஒரே செகண்ட்ல புன்னைநல்லூர் மாரியம்மனோட அருளால நம்மளோட துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் கரைஞ்சு போகும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன துயரம் துன்பங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மாரியம்மனை வேண்டிக்கிட்டு நம்மளும் இந்த வெள்ளை குளத்துல வந்து வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து கரைச்சிட்டு மாரியம்மன் அருளால நம்மளும் அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுவோம். கோவிலுக்கு உள்ள ஒரு அன்னதான மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்கு. இது பெரிய குளம், வெளியில உள்ளது வெள்ளை குளம். வாங்க அப்படியே நடந்து கோயிலுக்கு போவோம். இந்த கோயில் வந்து தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட 88 கோயில்கள்ல இது ஒரு முக்கியமான கோயில், புகழ்பெற்ற கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். ஏற்கனவே நம்ம சேனல்ல தஞ்சை பெரிய கோயிலை பத்தி போட்டிருக்கோம். அதுவும் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயில் தான். தஞ்சை பெரிய கோயில் வீடியோவையும் கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையான வீடியோ. இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க. இரவு 9 மணிக்கு நட சாத்துவாங்க. ஆவணி மாசம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 3 மணிக்கே நட திறந்துருவாங்க. இரவு 11 மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க. இந்த கோயில்ல அம்மனுக்கு 4 கால பூஜையும் ரொம்ப சிறப்பா நடைபெறுது. இந்த அம்மனுக்கு எதுக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பெயர் காரணம் பார்த்தோம்னா, ஒரு காலத்துல இந்த பகுதி புன்னை மரங்கள் நிறைஞ்ச காடுகள் நிறைய இருந்திருக்கு. இந்த காடுகளுக்கு மத்தியில தான் அம்மன் புற்று வடிவுல காட்சி கொடுத்திருக்காங்க. அது எப்படி யாருக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற வரலாறை பார்த்தோம்னா, மராட்டிய மன்னர் வெங்கோஜிக்கு அவரோட மகளுக்கு அம்மை நோய் வார்த்திருக்கு. அவர் சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. வந்து ஒரு இடத்துல வல்லம் அப்படிங்கிற இடத்துல தங்கி இருக்காரு. அன்னைக்கு நைட்டு மன்னர் தூங்கையில மன்னரோட கனவுல சமயபுரம் மாரியம்மன் என்னைய பாக்குறதுக்காக ரொம்ப தூரம் உள்ள சமயபுரம் வரைக்கும் நீ வர வேண்டியதில்ல, நீ ஆட்சி பண்ற தஞ்சாவூர் பக்கத்திலேயே புன்னை மரங்கள் நிறைஞ்ச காட்டு பகுதியில நான் புற்று வடிவுல இருக்கேன், என்னைய நீ காலையில பார்த்துட்டு எனக்கு சின்ன கோயிலை கட்டி நீ இந்த இடத்திலே வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. மன்னரும் மறுநாள் காலையில புன்னை மரங்கள் நிறைஞ்ச அந்த காட்டு பகுதியில அந்த புத்தை தேடி கண்டுபிடிச்சு அங்க ஒரு சின்ன கோயிலை எழுப்பி சமயபுரம் மாரியம்மனை இந்த இடத்திலேயே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அன்னையில இருந்து சமயபுரம் மாரியம்மனே புன்னைநல்லூர் மாரியம்மனா மக்களுக்கு இந்த பகுதியில அருள் பாலிச்சுட்டு வர்றாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயில் வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் பாருங்க, ரொம்ப அருமையான வீடியோ. கோவிலுக்கு வெளியில நிறைய கடைகள் இருக்கு. பூஜை பொருட்கள் விற்கிற கடை, விளையாட்டு ஜாமான்கள் விற்கிற கடை, பிளாஸ்டிக் கடை அப்படின்னு துணி கடை கூட இருக்கு. நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்களை இந்த கடைகள்ல வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போவோம். வாங்க. மராட்டிய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணதுனால அவங்க ஸ்டைல்லையே, அதாவது மராட்டிய கட்டடக்கலை மாதிரியே இந்த கோயிலையும் அமைச்சிருக்காங்க. முன் மண்டபத்தை தாண்டி வந்தோம்னா வலது பக்கம் இந்த மண்டபம் இருக்கு. இதுவும் மராட்டிய ஸ்டைல்லே இருக்கு. இதுல அன்னதான கூட செயல்படுது. இந்த கோயிலுக்கு மராட்டிய அரசர் சத்ரபதி சிவாஜி வழிபாடு நடத்தியிருக்காரு. அவரும் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காரு. மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், 2வது சுற்றுச்சுவர், இது எல்லாமே மராட்டிய மன்னர்கள் அமைச்சது. இந்த மண்டபத்துல இருந்து நம்ம இடது பக்கம் திரும்பினோம்னா மாவிளக்கு போட இடம் வந்துடும். வாங்க, மாவிளக்கு போற இடம் உள்ள போயிட்டு பின்னாடி போய் புன்னை மரத்தை பார்ப்போம். புன்னைநல்லூர் மாரியம்மன் புற்று வடிவுல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதனால இங்க வர்ற பக்தர்களுக்கு நோய்களை தீக்கிறதுக்கு புற்று மண்ணை பிரசாதமா கொடுக்குறாங்க. இங்க வர்ற பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு எடுக்கிறாங்க, உப்பு மிளகு வாங்கி போடுறாங்க, வேப்பலையில சேலை உடுத்திட்டு வர்றாங்க, அக்கினி செட்டி எடுத்துட்டு வர்றாங்க.
இந்த கோவில்ல திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடி மாசம் 3வது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெறும். ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை முத்துப்பல்லக்கு, ஆவணி மாசம் தேரோட்டமும், புரட்டாசி மாசம் தெப்பத் திருவிழாவும் நடைபெறும். இந்த கோயில்ல முக்கியமானது அம்மனுக்கு தங்கப்பாவாடை சாத்துப்படி. அதைத்தான் நம்ம இந்த ஓவியத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மன் தங்கப்பாவாடையில பார்க்கிறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இங்க உப தெய்வங்களா விநாயகர், முருகன், காத்தவராயன், ஐயனார், பேச்சியம்மன், லாடா சன்னாசி, மதுரை வீரன் ஆகிய தெய்வங்கள் உப தெய்வங்களா இருக்கு இந்த கோயில்ல. ஒரு காலத்துல இந்த இடம் புன்னை மரம் நிறைஞ்ச காடுகளா இருந்திருக்கு. இப்ப இந்த கோயில்ல ஒரே ஒரு புன்னை மரம் மட்டும் ஸ்தல விருட்சமா வச்சிருக்காங்க. வாங்க அதை போய் பார்ப்போம். இதுதான் அந்த புன்னை மரம். கிட்டக்கு போய் பார்ப்போம். கோவிலோட ஸ்தல விருட்சம் புன்னை மரம். ஆரம்ப காலங்கள்ல மன்னரும் மக்களும் மாரியம்மனை புற்று வடிவாகவே தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மன்னர் அம்மனுக்கு ஒரு உருவம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த பகுதியில வாழ்ந்த சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒரு மகானை கூப்பிட்டு அம்மனுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாரு. சதாசிவ பிரம்மேந்திரர் புற்று மண்ணை பிசைஞ்சு சாம்பிராணி, புனுகு, ஜவ்வாது, சந்தனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், கஸ்தூரி, கோரோஜனை, அகில் இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகளை கலந்து உருவாக்கியதான் அம்மனோட உருவம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற அம்மனோட உருவம் இந்த மாதிரி உள்ளதுதான். புற்றுமண்ணால உருவாக்கப்பட்ட அம்மன் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது, தைலக்காப்பு மட்டும்தான். இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் தான் இந்த கோயில்ல உள்ள ஸ்ரீ சக்கரத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம கோயிலுக்கு உள்ள போய் அம்மனை தரிசனம் பண்ணுவோம் வாங்க. கோடை காலங்கள்ல புன்னைநல்லூர் முத்துமாரியம்மனுக்கு மூஞ்சில முத்து முத்தா வேர்வை துளிகள் வர்றதை நம்ம பார்க்க முடியும். அம்மனுக்கு ஏற்படுற உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக கருவறையை சுத்தி ஒரு தொட்டி கட்டி அதுல தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வெளியவும் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல தண்ணி நிக்குது பாத்தீங்களா. இந்த கோயில் கருவறையில முத்துமாரி அம்மனும் துர்க்கையும் பக்கத்துல எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது தனி சிறப்பு. முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது, துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி முத்துமாரி அம்மனோட உற்சவர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நிறைய நண்பர்கள் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ வழியா புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் மாரியம்மனோட அருள் கிடைக்க நான் மாரியம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்களே.